போறோம்னா கடற்கரை ஏரியால யாருக்கு அரசியல் சப்போர்ட் அதிகமா இருக்கு, யாரு அரசியல்ல வர போறான்னு பார்க்க போறோம். இந்த அண்ணன் கேட்போம், எங்க கேட்டுருவோம். ஆனா இந்த எலெக்ஷன்ல யாரு ஓட்டு போட்டா நல்லா இருக்கு, கடற்கரையில நல்லா செய்வா அப்படின்னு நினைக்கிறீங்க? கடற்கரை ஏரியால ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் இறங்கி எடுத்தாலும் ஒரே குரல் கொடுக்கறது சீமனை தவிர எவனுமே இல்லை. இப்ப நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க? அவன் துரோனை பிடிச்சாந்து துரோனை இங்க பிடிச்சி போடுறது சீமனை தவிர யாருமே இல்லை. சீமன் பேசுற பேச்சு கடற்கரை ஏரியாக்காண்டியே பேசிட்டு இருக்காரு. எதுக்காண்டி சொல்லுவான்னு பிடிக்கிறாங்க? கட்சியை மீட்ட பொண்ணு பிடிச்சாங்களா, நீட்டினாங்களா? எதுவுமே முடியல. சீமன் குரல் கொடுக்கறதுனால இப்ப விஜய் கட்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு தான் இருக்காப்புல, ஆனா முடியாது. குரல் கொடுத்த ஒரே மனிதன் கடற்கரை ஏரியாவுக்கு கடற்கரையே கண்டுபிடிச்சது சீமன் தான். இப்ப நீ சீமனுக்கு வாக்களிப்பீங்க இல்ல யாருக்கு வாக்களிப்பீங்க? அது வாக்கு தனிமையில இருக்கட்டும், பேச்சுக்கு தான் வாக்கு. ஓகே, நன்றி. நீங்க பேட்டி கொடுத்தது உங்களுக்கு நன்றி.